பெரிய மனுஷன் தான். அதாவது சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்களுடைய பேச்சு தமிழ்நாடு முழுவதும் வைரலா பரவிக்கு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவின் தோழமைய கட்சியாவே இவ்வளவு நாள் கருதப்பட்டுச்சு, அப்படிதான் கருதப்படுது. சரி, மேட்ருக்கு வருவோம். திமுக 6 மாசம் வரைக்கும் தாவேக்காவை தொந்தரவு பண்ண மாட்டோம், நாங்க உத்து கவனிப்போம், ஏதாச்சும் தவறு இழிச்சா 6 மாசம் கழிச்சு அதை வெளிக்கொண்டு வருவோம்னு சொல்லிவிட்டு இப்ப வந்து எடுத்த 10 நாளையே சின்ன சின்ன குற்றங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டு ஒரு குறையா கொண்டு வராங்க. இது நல்லது இல்ல. திமுகவுடைய ஆட்சி காலத்துல முதல்வரே கடைசி 5வது ஆண்டுலதான் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றினாரு. அது வரைக்கும் ஒவ்வொன்னா செஞ்சாரு. காலம் கிடக்கு, இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம், ஏன் அவசரப்படுறீங்கன்னு அவர் வந்து பெரிய மனுஷன் தன்மையில கரெக்டா வந்து நியாயமா பேசியிருக்காரு. இதுல முக்கியமானது என்னன்னா, R6 கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர மத்த எல்லா கட்சியினரும் தாவேக்காவுல அமைச்சர் பதவி ஏத்துக்கிட்டாங்க. ஏன் கம்யூனிஸ்ட் மட்டும் அமைச்சர் பதவினா, நாங்க ஈடுபாடு கிடையாது. எப்பயுமே கம்யூனிஸ்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அதிகாரத்திலேயே ஆட்சியிலேயே எங்களுக்கு பங்கு வேணா, மக்களின் குரலாவே இருப்பாங்க. மக்களின் நம்பிக்கையாவும் மக்களுக்கு ஒண்ணுனா முன் வந்து நிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேலை. ஐபிஎம் படத்திலையும் பார்த்திருக்கோம், விடுதலை படங்களையும் பார்த்திருக்கோம். இந்த உலகத்தால் நல்லவனுக்கு காலம் கிடையாது. இவருடைய கருத்து திமுக மத்தியில சில சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. இவர் பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிட்டு அனைத்தையும் ஒரே ஆண்டில் நிறைவேற்றவில்லை. 5வது ஆண்டில் தான் அதிகமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது.